இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை இருந்தார். இப்பொழுது நாங்கள் ஒரே சபை மன்றத்திலே குருவானவராக பணியாற்ற ஆண்டவர் கிருபை இருந்தார். 2 பேருமே சேகரங்களிலே ஊழியர்களை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனாலேயே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாம் அடிச்சுங்களா? சேர்ந்து படிக்கலாமா? வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம சிந்திக்கும்படியாக அதுல 2 முறை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். என் ஜெப வீடு. ஆண்டவர் நம்முடைய கிராமத்தில் என்று சொல்லி நினைச்சார், நல்லதொரு ஆலயத்தை தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 86 ஆண்டுகள் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நல்ல மகத்துவமான ஆலயம் தெரிஞ்சுக்கார் ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் 2:24 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுகிற பெருமூச்சை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம விடுகிற பெருமூச்சை கூட என்ன செய்யறாரு ஆண்டவர் உன்னிப்பாக கவனிக்கிறார். எப்ப நம்ம பெருமூச்சு விடுவோம் சொல்லுங்க? எப்ப பெருமூச்சு விடுவோம்? எப்ப பெருமூச்சு விடுவோம்? ஜெபிக்க மனம் இல்லாத டைம்ல, வாழ்க்கையே வெறுத்து போன டைம்ல, என்னடா இது ஒரு வாழ்க்கைங்கிறது வாழ்வு கசப்பா மாறும் போது என்ன செய்வோம்? பெருமூச்சு விடுவோம். நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் நம்ம ஜெபிக்க முடிய மனம் இல்லாத நேரத்துல கூட, வாழ்க்கையே கசப்பா போற நேரத்துல கூட என்ன செய்யறது? நம்ம விடுகிற பெருமூச்சை கூட கேட்கிறார். சர்ச்சில் வந்து நீங்க பெருமூச்சு விட்டாலும் அது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நினைவூட்டுதலாக இருக்கு. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! அதனால இந்த ஆலயம் நமக்கு ஜெப வீடாக ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஆலயத்துல வந்து நீங்க விடுகிற பெருமூச்சை கூட நினைச்சாரு ஆண்டவர் உன்னிப்பாக கவனிக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம நேரத்துக்கு ஏற்றார் போல ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட சில நபர்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு கர்த்தருடைய கர்த்தருடைய பெண்ணாகிய அன்னாள் ஆண்டுடைய ஆலயத்தில் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களில் அன்னாள் இவ்வாறாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கிப்பார். இந்த இடத்துல அன்னாள் ஆண்டவர் பார்த்து எப்படி ஜெபிக்கிறார்? உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கிப்பார். அன்னாளுடைய வாழ்க்கையில ஏன் சிறுமை ஏற்பட்டது? நல்லா கவனிங்க. அவள் பண்டிகை நடக்கும் போது கூட, பண்டிகை என்பது நமக்கு மகிழ்ச்சியான தருணம், வாழ்க்கையில சந்தோஷமான நேரம் அதுதான். ஆனா அந்த பண்டிகை நாள்ல கூட 6ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது, அவருடைய கணவர் என்ன சொல்கிறார்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இந்த வார்த்தையை நம்ம மேலோட்டமா வாசிக்க கூடாது. அது நம்முடைய வாழ்வின் அனுபவமா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு, ஊரே சந்தோஷப்படுகிற வேளையில இவள் மாத்திரம் என்ன செய்கிறார்? அழுது கொண்டிருக்கிறார். இவள் சாப்பிடாதிருக்கிறார். வார்த்தையுடைய கடைசி பதில் சொல்லுகிறது, அவள் சஞ்சலத்தோடு கூட காணப்பட்டார். வேதம் சொல்லுகிற அவள் மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த
ஆண்டவரே சிறுமையை கண்ணோக்கிப்பா. அவருடைய வாழ்க்கையில் எப்படி சிறுமை உண்டானது? திருமணமாகி நல்ல கணவர் தான். அவருடைய குடும்பத்துடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. அந்த சிறுமைங்கிற வார்த்தைக்காக நான் சிந்திக்க நான் விரும்புகிறேன். அப்போ நல்ல கணவர் கிடைத்திருந்தும் அவருடைய வாழ்க்கையில் நினைச்சல இல்லை இல்லை. பல வருஷமாக ஆண்மை சமூகத்தில் வந்து பார்க்கிறார். இந்த ஆண்டு அவளால் இதை அடக்க முடியும். எத்தனை வருஷம் நான் காத்திருப்பது, எவ்வளவு நாள் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்பது, இதுதான் என் வாழ்க்கையா, இவ்வளவுதான் என்னுடைய சிறுமையின் அனுபவமா என்று சொல்லி அவள் மிகுந்த மன கசந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை வேதம் உரைக்கிறது. அப்போ அந்தால் தன் வாழ்க்கையின் சிறுமை, அதாவது மனதிலே அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாரமான காரியத்தை என்ன செய்கிறார்? தேவனிடத்திலே கொட்டி விடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆலயம் அது ஜெப வீடாக இருக்கிறது. இந்த ஜெப வீட்டிலே நாம் முதலாவது சிறுமையின் அனுபவத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கவனிங்க, அவள் அந்த பிரீஸ்ட பண்டிகையிலிருந்து போகும்போது நீ சமாதானத்தோடு போ, கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படியே உன் ஜெபத்தை என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அன்னைக்கு ஆசாரியனாக இருந்த ஏலி என்ன செய்கிறாரு? வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறதை பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அது பிறகு அவள் சொல்லுங்க, துக்கமுகமாய் இருக்கவில்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை. நிச்சயமாக இதே ஆலயத்திலே அந்நாளின் தேவன் நம்முடைய சிறுமை என்ன செய்யறாரு? கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜெப வீட்டை நமக்கு எதற்காக தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சிறுமையை மாற்றுகிற ஸ்தலமாக இந்த கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பிய ஆலயம் நமக்கு காணப்படுகிறது. ஒருவேளை சஞ்சலத்தோடு கூட நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். இந்த பண்டிகை நாட்களிலே நாம் மகிழ்ச்சி அடையாதபடிக்கு எத்தனை நாட்கள் இந்த மனக்கசப்போடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்வது என்று சொல்லி வேதனையோடு கூட கடந்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயம் ஜெப வீடாக இருக்கிறது. திருநெல்வேலியிலே ஒரு ஆசிரியை பணியாற்றிய ஒரு சகோதரி உண்டு. அவள் ஆண்டவரை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய கணவர் திருமணமாகி பல ஆண்டுகளாக வாழ்ந்து இருந்தோம். குழந்தை பாக்கியம் இல்லாத நிமித்தமாக அவருக்கு அதிகமாக சண்டை வர ஆரம்பித்தது. கடைசியில் சண்டை முத்திவிட்டு அவருடைய கணவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய நான் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று சொல்லி அவர் ஆஸ்திரேலியாவுக்கு கடந்து சென்று விட்டார். கணவரை பிரிந்து இவங்க திருநெல்வேலி பக்கத்தில் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் பணிக்காக திருநெல்வேலியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்திலே அவங்க என்ன செஞ்சாங்க? ஆசிரியர் பணி ஆட்சி கொண்டிருந்தாங்க. அந்த ஊருக்கு ரொம்ப ரேரான பஸ் வரும். காலையில் ஒரு பஸ்ஸும், மத்தியானம் ஒரு பஸ்ஸும், சாயங்காலம் ஒரு பஸ்ஸும். அவ்வளவும் இன்டீரியரான ஒரு வில்லேஜ். அப்போ இந்த டீச்சருக்கு அந்த பஸ்ஸை விட்ட வேற வாய்ப்பே கிடையாது. ரொம்ப தூரம், ரொம்ப தொலைவான ஒரு விஷயம். அதனால அது ரொம்ப கடினமான விஷயம். ஒரு சமயம் அந்த டீச்சருக்கு விடுமுறை நாள் வந்தது. விடுமுறை வந்த பொழுது ஊர்ல என்ன மனக்கசப்பா இருக்கு, ஊர்ல தலை காட்ட முடியல, புருஷனும் பிரிஞ்சு போயாச்சு, குழந்தை வாக்கியம் இல்லை. அதனால சென்னையில் இருக்கிற உடன் பிறந்த சகோதரியுடைய வீட்டுக்கு அவங்க போறாங்க. போகும்போது அவருடைய சகோதரி நமது ஆண்டவர் இயேசு மேல நம்பிக்கை உள்ளவராக அவங்க அங்கே இருந்த ஒரு கிறிஸ்தவ திருச்சபைக்கு சென்று கொண்டிருந்தார். அவருடைய குடும்பமாக அவர்கள் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சகோதரி திருநெல்வேலியிலிருந்து வந்தது நிமித்தமாக உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, நாங்கெல்லாம் என்ன செய்யறோம்? கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போயிடும், நீ வாரியன்னு கூப்பிடுறாங்க. இந்த சகோதரியும் சரி, நம்ம வாழ்க்கை கசப்பா இருக்கே, ஏன் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனா அங்கேயாவது நமக்கு நிம்மதி கிடைச்சிடாதா, நமக்கு ஆறுதல் கிடைச்சிடாதான்னு சொல்லி இந்த சகோதரி கடந்து சென்றிருக்கிறார். இது வரைக்கும் கிறிஸ்தவ சபைக்கு சென்றதில்லை, ஆனா நம்முடைய பகுதியில் ஆராதனை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சகோதரி அழைத்து சென்றது நிமித்தமாக என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அங்கேயாவது கிடைச்சிடாதா என்று சொல்லி இந்த சகோதரி கடந்து சென்றிருக்கிறார். அப்போ ஆலயத்தில் ஆண்டவர் தெளிவாக அவரோடு பேச ஆரம்பித்தார். அந்த சபையுடைய போதலில் பேசின எல்லா வார்த்தைகளும் இருதயத்தை தொட்டது. மிகுந்த ஆசீர்வாதமாக அந்த ஆராதனை காணப்படும். தொடர்ந்து அந்த
அந்த சகோதரிக்கு அந்த டீச்சருக்கு ரொம்ப ஆசை, இந்த ஒரு மாச காலமும் இந்த ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாஞ்சியோடு கூட இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க. இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகனாக ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு மாத காலத்துல அர்ப்பணித்திருந்தார். இப்போ விடுமுறை நாள் முடிகிறது. இப்போ சொந்த ஊருக்கு திரும்ப வாராங்க. சொந்த ஊருக்கு வந்து அவங்க தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அங்க இருக்கிற ஆலயத்துக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்துல ஒரு நாள் பஸ்ஸை தவற விட்டுட்டாங்க. ஸ்கூலுக்கு போது காலையில் உள்ள பஸ்ஸை தவற விட்டாங்க. இவங்களும் வேற கொஞ்ச தூரம் போகிற ஒரு பஸ்ல போய் அதுக்கு பிறகு ஒரு 2-3 கிலோமீட்டர் அவங்க நடந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு. வெயில் அதிகமாக இருந்ததாக கொடையை பிடிச்சிட்டு இருந்தாங்க, நடந்து வெயிட்டு இருந்தாங்க. அப்படி வெயிட்டு இருக்க வேலையில ஒரு போன் வருது. அந்த போன்ல என்ன வருதுன்னா, கணவர் உங்களுக்காக அப்ளை பண்ண தயவு சீக்கிரமா கிடைக்க போகுது ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. இதை பார்த்த உடனே அந்த டீச்சர் என்ன கொடையை அப்படி கீழே இறக்கி வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களா, ஆண்டவரே நீ பரலோகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைய பாருங்க எவ்வளவு கண்ணீரோடு இருக்கு, இப்பதான் நீ நல்ல தெய்வம் உண்மையான தெய்வம் என்று உண்மை மேல நம்பினேன், உண்மை தெய்வமா ஏற்றுக்கிட்டு எனக்கு கிடைச்ச பரிசா இது என்று சொல்லி இருந்தாங்கன்னா ஆண்டவரை பார்த்துட்டான். கொஞ்சம் கால வேளையில அந்த உச்சி வெயில் அடிச்சு ஏற்கனவே பஸ்ஸை விட்டாச்சு, வேகமா நடந்து போன அந்த களைப்பு வேற, அந்த வெயிலுடைய மூஞ்சில தாக்கணும்னே அவங்களை அறியாமலே ஒரு பெரிய மயக்கம் உண்டான அந்த கொடையை போட்டு கீழே உள்ள போகிற சூழ்நிலையில யாரோ ஒருவர் அந்த சகோதரர் டீச்சருடைய கையை பிடிச்சது போல இருந்துச்சு. அவளை அறியாதபடிக்கு ஒரு தேவ பிரசன்னம் அவளை நிரப்ப ஆரம்பிச்சு. அது வரைக்கும் கஷ்டத்தோடு வேர்வையோடு நடக்க முடியாம போயிட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் என்ன செஞ்சது, கையை பிடிச்சி லகுவாக கொண்டு போய் விட்டு அந்த தேவ பிரசன்னம் அந்த டீச்சருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த வேதனையை தாங்க முடியாதபடிக்கு, அந்த சிறுமையை தாங்க முடியாதபடிக்கு மயங்கி விழுகிற சூழ்நிலையிலும் நினைச்சாரு ஆண்டவர் தாங்கி பிடித்து அவளை கரம் பிடித்து தன்னுடைய பிரசனத்தினால நிரப்பி சென்றார். ஒரே வாரத்துல ஆஸ்திரேலியாவில் இருந்த கணவர் என்ன செய்யறாரு, இந்த டீச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல பாருங்க, ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் ஒரு கணவர் சொன்ன வார்த்தைன்னா ஹர்கியூமி ஹர்கியூமி ஹர்கியூமி. அந்த கடிதம் முழுவதுமா பார்த்தோம்னா ஏகப்பட்ட தடவை அவருடைய கணவர் என்ன செய்வாரு, இதை ஹர்கியூமி, என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு, உனக்கு நான் தான் ஆறுதலா இருந்திருக்கிறோம், ஆனா நானே உன்னை கைவிட்டுட்டேன், ஆஸ்திரேலியா போனதும் இல்லாம டைவர்ஸ் வேற அப்ளை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு மன்னிச்சு என்ன செய்யறாரா. அவருடைய கணவர் அந்த கடிதம் முழுதுமாக அந்த வார்த்தையை பதிவு. அவன் கண்ணால் நம்பவே முடியல. கடந்த வாரத்துல என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனிமே நல்ல காலமே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நிர்கதியாக போயிட்டே நினைச்ச அவனுடைய வாழ்க்கையில ஒரே வாரத்துல தேவ நிரப்பின பிரசனம், அவளுடைய வாழ்க்கையில தொட்ட தேவனுடைய கரம், வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, இவன் நல்ல காலமே இல்லை, நான் நிர்கதிதான் என்று அவளுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்காக தள்ளப்பட்ட போது கர்த்தர் அவரை கைவிடாதபடி நினைச்சாரா ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த டீச்சர் என்ன செய்றாங்க, நீ அங்க வேலை பார்க்கண்டா, நான் ஆஸ்திரேலியாவில் நிறைய சம்பாதிக்கிறேன், நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ ஆஸ்திரேலியாவுக்கு வந்துன்னு சொல்லிட்டு அவர் கணவரே பாஸ்போர்ட் விசாவும் அப்ளை பண்ணி தன்னுடைய மனைவி அழைத்து போனாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. இந்த ஜெப வீட்டிலே அற்புதங்களை செய்யும் எத்தனையோ சாட்சிகள் நம்ம சொல்ல முடியும். 17 ஆண்டுகளாக 18 ஆண்டுகளாக குழந்தை வாக்கியம் இல்லாதபடிக்கு காணப்பட்ட எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்கிறேன். சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அற்புதங்களை ஆண்டவர் நிச்சயமாக தந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற விஷயம், உங்க வாழ்க்கையில எது கைகூடி வராமல் இருக்கிறோம், இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கர்த்தர் சொல்கிறார், என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழப்படுவேன். நீங்கள் சஞ்சலத்தோடு கூட இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, நீங்கள் மன வருத்தத்தோடு மனக்கசந்து இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இந்த ஆலயத்தை எதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார், நம்ம வாழ்க்கையில சிறுமைகள் ஏற்பட்டால் இந்த ஜெப வீட்டிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மகிழ பண்ண விரும்புகிறார். அதனாலதான் இந்த வீடுக்கு பேர் என்ன பேரு, ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டில் நீங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் செய்வாரு
நிச்சயமாய் கண்ணோக்கி பார்க்க அவர் உண்மை உள்ள தேவனாக. என் வாழ்க்கையில இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கு முதல் பிள்ளை திருமணமாகி ஒரே ஆண்டுகளாக பிறந்தது. ஆனா ரெண்டாவது பிள்ளை பாருங்க கைகூடி வரவே இல்லை. பல ஆண்டுகளாக காத்திருந்தோம். 2 முறை எங்களுக்கு கைகூடி வராத சூழ்நிலைகளாக நடந்துவிட்டோம். எங்க ரொம்ப வருத்தம். ரெண்டாவது பிள்ளை கைகூடி வரல. அந்த வேதனை காத்திருந்த நாட்கள்லாம் அதிகம். ஆனா பாருங்க நாங்க 10 ஆண்டுகள் கழிச்சு ஆச்சரியமாக சுகப்பிரசவத்தோட 2வது பிள்ளையை பெற்றெடுக்க ஆண்டவர் கிடைச்சாரு, கிருபை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த காத்திருப்பு எவ்வளவு கஷ்டம் என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அந்த வேதனைகளும் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த ஜெப வீடு நமக்கு என்ன செய்யுது, ஒரு அற்புதத்தின் வீடு, இது ஒரு அதிசயத்தின் வீடு. இந்த வீட்டிலே கர்த்தர் உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். சிறுமை மாற முடியாது இல்ல அப்படி நீங்க புதுசா வகையாருங்க. கர்த்தர் என்ன செய்யாரு, நீங்க முடியும் என்று முடிஞ்சு போனது நினைக்கிற விஷயத்துலதான் ஆண்டவர் செய்வாரு. இல்ல இதுதான் இன்னும் நான் தொடங்க போகிற தொடக்கம் என்பதை ஆண்டவர் என்ன செய்ய நிரூபிக்க விரும்புகிறார். ஜெப வீடு சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஜெப வீடாக இருக்கு. அப்ப முதல்ல ஆண்டவர் இந்த ஜெப வீட்டுல எந்த ஜெபத்தை கேட்கிறாரு சொல்லுங்க, சிறுமையை கண்ணோக்கி பார்க்க. சொல்லுங்க, சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இப்ப இரண்டாவது இன்னொரு தேவ மனிதர் ஏறெடுத்த ஜெபத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். யோசபாத் ஏறெடுத்த ஜெபத்தை, அவர் ஆலயத்தில் ஜெபித்த ஜெபத்தை பாருங்க. 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவனே எங்களை சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார். இந்த வசனத்துல யோசபாத் ராஜா ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு, நாங்கள் நன்மை செய்தோம், ஆனா எங்களுக்கு என்ன செய்யறாங்க, எந்த அளவுக்கு நன்மை செய்தோமோ அந்த அளவுக்கு தீமையை சரிகட்டி, அதோட மாத்திரமல்ல எங்களை துரத்தி விட வருகிறார். பாருங்க, இந்த இப்படி ஒரு அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது. நம்ம நினைச்சே கூடாது இப்படிலாம் எதிரி வருவாங்கன்னு நினைக்க கூடாது. நம்மால நன்மை பெற்ற யாரா இருந்தாலும் எதிரியா வராங்க. தாவீதுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில பாருங்க, சொந்த மகன் அப்சுலோம், அப்சுலோமே என்ன செய்றாரு, தாவீதுக்கு எதிரியா வர. யோசிச்சு பாருங்க, தாவீது பல ஆண்டுகளாக வனாந்தரத்தை சுற்றி திரிந்து சவுல் ராஜா இறந்தவர் தான் சமஸ்தேசருக்கு ராஜாவாக மாறுறார். அப்ப அவருடைய ராஜாவுக்கு நல்லா வளர்ச்சியா வேண்டிய இருக்கு. ஆனா அவருக்கு எதிரி எங்க இருக்காரு, அவர் வீட்டிலேயே கூடவே இருக்கு. சொந்த மகன், தன்னுடைய சொந்த ரத்த சம்பந்தமான பிள்ளையை அவரை துரத்தி விடுறார். நான் வேத அடிக்கடி வாசிக்கும் போது மிகவும் பாதித்த ஒரு பகுதி, தாவீது என்ன செய்தாரு, அப்சுலோமுக்கு பயந்து தலையில முக்காடு போட்டு வெறுங்காலோடு அடிச்சிருந்தானா, அழுதுகிட்டே போனான். ராஜாவுக்கு ஒரு நிலைமை வரக்கூடாது. சொந்த மகனை அப்படி துரத்தி விடுகிற ஒரு அனுபவம் பாருங்க. தலையில யார் யார் முக்காடு போடுவாங்க, ஆம்பளை முக்காடு போடுவாங்களா, தாவீது செய்யலாம். அழுது நான் முகத்தை வெளியே காட்ட முடியாத அவமானத்துல சொந்த பிள்ளை என்ன துரத்தி விட்டுட்டான். அதோட மாதிரி தாவீது வாழ்க்கையில் நீங்க வேத வாசித்து பாத்தீங்கன்னா 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறார், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஒரே தட்டுல போட்டு முன்னாடியா சாப்பிட்ட பிராண சிநேகிதன், உயிருக்கு உயிரான சிநேகிதன், நான் நம்பின என்னுடைய நண்பன் என்ன செய்யறான், எனக்கு விரோதமாக குதிகாலை தூக்கி. பாருங்க, நம்ம வாழ்க்கையில யார் நமக்கு சத்துருவா மாற நமக்கு தெரியாது. நம்ம சந்தோஷமா இருந்த உடன் பிறந்தவர்களும் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நம்ம உயிருக்கு உயிரை நான் நேசித்த சில நபர்களுமே நம்ம வாழ்க்கையில செய்யலாம் சத்துருக்களாக எழுப்பலாம். அதனால நல்லா கவனிங்க, நம்ம யோசபாத் ராஜாவை போல, ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்து இருந்தோம், எங்களுக்கு தீமையை சரிகட்டுகிறவர்கள் உண்டு, எங்களை துரத்தி விட நினைப்பவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் யோசபாத் ராஜாவை போல நாம் ஜெபத்தை எடுக்கும் பொழுது நம்மை துரத்தி விடுகிறவர்களின் நடுவில் கர்த்தர் அவர்களை என்ன செய்வாரு,
துரத்தி விடுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜெப வீடு எதற்காக? நம்மை துரத்தி விட நினைப்பவர்களை ஆண்டவர் எதிர்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்பதற்காக ஜெப வீடு அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசம் இயேசு கிறிஸ்து மரித்து 70வது ஆண்டிலே ரோமர்களாலே அந்த எல்லா ஜனங்களும் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1947 தான் உலகத்தில் இருந்த எல்லா யூதர்களும் திரும்ப என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் நாட்டுக்கு குடிபுகுந்து அந்த நாடு விடுதலை அடைந்தது, சுதந்திரம் பெற்றது. இது 1947 எப்படி இந்தியா விடுதலை அடைஞ்சதோ அதே போலதான் இஸ்ரவேல் தேசத்தாரும் பல்வேறு தேசங்களில் சிதறி இருந்தது. எப்ப பிரிஞ்சு போனாங்க? கிபி 70 போனவங்க. எத்தனை வருஷம் பாருங்க. உலகத்திலே சாத்தியப்படாத விஷயம். உலக வரைபடத்திலேயே இஸ்ரவேல் என்கிற பேரே இல்லாம போய் அது பாலஸ்தீனம். உலக வரைபடத்திலே 20 நூற்றாண்டுகள் ஒரு தேசத்துடைய பேரே மறைக்கப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, 1947 உலக வரலாற்றிலே பாலஸ்தீனம் என்கிற பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்று பெயர் மாறி. பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில விஷயத்தை நம்மகிட்ட இருந்து பிடிக்கி நம்முடைய சுதந்திரத்தை எடுக்க நினைக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை தலைமுறை ஆனாலும் உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாய் ஆசீர்வாதமாய் கொடுத்த விஷயத்தை யாரும் நினைக்க முடியாது, பறிக்க முடியாது. அது கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் தந்தது, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தது. யாரும் உங்களுடைய விஷயத்தை யாருமே நினைக்க முடியாது, சுதந்திரிக்க முடியாது. எத்தனை பேர் நினைச்சிருந்தாலும் பாருங்க, அதை செய்யவே முடியாது. இந்த வசனத்தை யாருக்காக சொல்ல விரும்புகிறேன். நான் இது ஆயத்தம் பண்ணி வரல. தூத்துக்குடியில் ஒரு நல்ல ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சகோதரர் உண்டு. அவருடைய வாழ்க்கையில ஒரு தூத்துக்குடியில் ஒரு முக்கியமான பகுதியில் ஒரு இடம் இருக்கு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அவர் நினைச்சவர் நேரம் கிடைக்கும் போது அதை எட்டி பார்ப்பது உண்டு. அதை பெருசா நினைப்பதில்லை. அதோட சும்மா கிடைக்கல, பரவ பார்த்துக்கலாம் போயிட்டாங்க. திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது அவர் இடம் இருந்த இடத்துல ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 35 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. பார்த்தாலும் நம்ப முடியல. என் இடத்துல யாருனே தெரியாது, திடீர்னு வந்து வீடு கட்டிட்டாங்க. யாரு விசாரிச்சு பார்த்தா அது முக்கியமான ஒரு பிரமுகர். யோசித்து பாருங்க, லீகலா போனா கண்டிப்பாக சாத்தியப்படவே முடியாது. நான் அந்த நில விஷயத்துல நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். சின்ன விஷயம் பிரச்சனை ஆயிட்டாலும் அதை சாத்தியப்பட்டு நம்ம கையில் எடுக்கணும்னா பல லட்சங்கள் செலவழிக்கணும், பல வருஷங்கள் அடையணும், பழைய அலுவலர்களுக்கு போகணும். பாருங்க, தனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட விஷயம். ஆனா யாரோ ஒரு நபர், அதுவும் அன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரமுகர், அவர்கிட்ட அந்த இடத்தை வாங்கவே முடியும். கடைசியில அரசு அலுவலகத்தில் போய் ஈஸியெல்லாம் போட்டு பார்க்கும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் இவருக்கு சாத்தியமா வந்துச்சு. அவர் ஆண்டுடைய ஆலயத்தில் போய் ஜெபித்தார், ஆண்டவரே நான் உம்முடைய எனக்கு இது வேற தெரியாது, எனக்கு நான் எதிரியா நிற்கிற ஆளு ரொம்ப முக்கியமான புள்ளியா இருக்கிறார், இது எப்படி சாத்தியமாக முடியும், என் சுதந்திரம் நீர் தந்ததல்லவா என்று சொல்லி அவர் ஆலயத்தில் ஜெபித்தார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதை வாங்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த 35 லட்சம் ரூபாய் வீட்டுக்குரிய சாவிய எந்த நபர் கட்டினாரோ, யார்கிட்ட அந்த இடத்தை வாங்கவே முடியாது உலகம் சொல்லிச்சோ, அவரே தேடி வந்து அந்த சாவி அவர் கையில கொடுத்து, இந்த வீட்டை நீங்களே வச்சுட்டீங்க, இந்த வீட்டை நீங்களே வச்சுட்டீங்கன்னு சொல்லி கையில கொடுத்தா. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் நினைச்சாரா, ஆண்டவருக்கு 100% தசமாக கொடுக்கிறார். தன்னுடைய முழு சம்பளத்தையும் ஆண்டவருக்காக கொடுக்கிறார். அவருடைய மனைவி சம்பளத்தை மாத்திரம் குடும்ப செலவுக்காக பயன்படுத்துறாங்களா. சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு இலங்கையில இருந்த ஒரு பாஸ்டர் இதை பகிர்ந்து கொண்டார். அவங்களுடைய தூத்துக்குடியை சார்ந்தவர் தான். அவர் அந்த சாட்சியை சொல்லும் போது எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. இது நடக்குமா? 35 லட்சம் ரூபாய் கட்டுற வீட்டை கையில கிடைக்குமா? அவர் நினைச்சதை இடிச்சு போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு யாராவது எதிர்த்து நின்னா, நீங்கள் நன்மை செய்திருந்து உங்களுக்கு தீமை செய்ய முடியாம யாராவது புறப்பட்டு வந்தார், கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்கிறார்? உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். தாவீது எப்படி தலை முடிஞ்சு போனாரோ அந்த சூழ்நிலையில தான் அவர் 3ஆம் சங்கீதத்தை பாடலா பாடுகிறார். 3ஆம் சங்கீதத்தை பாடும்போது அவர் சொல்கிறார்,
என் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன், என் மகிமை, என் ஆண்டவர், என் கேடகம், அவர் என் தலையை நிச்சயமாக உயர்த்துவேன். நான் இன்னைக்கு அவமானப்பட்டு தலை குனிச்சு போயிருக்கலாம், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லா ராஜாங்கத்தையும் இழந்து போயிருக்கலாம். ஆனா அது என்னுடைய முடிவு அல்ல. நான் அவமானப்பட்ட இடத்திலே, நான் துரத்தி விடப்பட்டிலே இடத்திலே கர்த்தர் என்ன செய்வாரு? நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல அவமானப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல நீங்க துரத்தி விட நினைக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில தீமை செய்யும்படியாக உங்க வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள், எத்தனை பேர் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களுக்காக என்ன செய்வாரு? யுத்தம் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இது வரைக்கும் எத்தனை காரியம் சிந்திச்சிருக்கிறோம் சொல்லுங்க. பொதுவா படித்தா உங்களுக்கு புரியுறதுக்காக நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி பேசுறேன். முதல்ல என்ன சிந்திச்சோம்? அண்ணாளுடைய வாழ்க்கையில சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தேவன். இரண்டாவது நம்ம சிந்திச்சோம், யோசபாத்திரம் அடைஞ்ச அவருடைய வாழ்க்கையில துரத்தி விடுகிறவர்களுக்காக யுத்தம் செய்த தேவனை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா ஜெபித்த ஒரு ஜெபத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. சனகரின் ஜீவனுள்ள தேவனை தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளு. மூணாவது எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, நிந்தையை கண்ணோக்கி பார், நிந்தையை கண்ணோக்கி பார். பாருங்க, யாரா இருந்தாலும் இந்த நிந்தை, அவமானம் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல சனகரிப் ராஜா சனகரிப் என்கிற அந்த தளபதி தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார். நீ எது வேலையா நம்பிக்கை இருக்க? எந்த தெய்வம் உன்னை காப்பாற்றும்? எல்லாருடைய காதுபடியாக என்ன செய்யறான்? இந்த சனகரிப் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறான், அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறான். எசேக்கியா ராஜா அந்த மொட்டை கடிதத்தை எடுத்து போய் ஆண்டுடைய பலிபீடத்தை வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த மொட்டை கடிதத்தை பார், எனக்கு விரோதமாய் பேசின, உங்களுடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசின இந்த நிந்தையான வார்த்தைகள் எல்லாம் கவனித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அது என்ன செய்யறாரு? அன்றைக்கு ராத்திரியே என்ன செய்யறாரு? ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி என்ன செய்யறாரு? சனகரினுடைய படையில் இருந்த 1,85,000 பேர் அணிஞ்சாரு. ஆண்டவர் அணிஞ்சாரு, அழித்து போட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய ஜெபம், இந்த பலிபீடத்தில் நீங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் செய்வாரு. நீதியை சரிகட்டுகிற தேவன். வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் நீங்க தவறே செய்யாம உங்களுக்கு விரோதமாய் நிந்தையான வார்த்தைகளை பேசினா கர்த்தர் சும்மா இருக்க போவதில்லை. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா! 1947 நான் சொன்ன பாருங்க, இஸ்ரவேல் நாடு சுதந்திரமாய் வந்த பொழுது அவங்க வருஷந்தோறும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுத்தாங்க? நம்ம வருஷந்தோறும் இந்த டிசம்பர் 26 ஆலயமா பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? வருஷத்துல ஒரு நாள் யாம் கப்பூர் என்கிற மகா உபவாச நாளை ஏற்படுத்தாங்க. இந்த யாம் கப்பூர் என்பது ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாள்ல சமஸ்த இஸ்ரவேலர் என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளையில இருந்து மிலிட்டரியில் இருக்கிற எல்லாரும் வரைக்கும் காலைல 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? சாப்பிடாம தேவ ஆலயம் இருக்கிற இடத்துல என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. இஸ்ரவேல் நாடு விடுதலை அடைந்து சொந்த தேசத்துக்கு வந்ததுனால அந்த தேசத்துக்கு விரோதியாக நாசர் என்கிற ஒரு நபர் எழுப்பியிருக்கு. அந்த நாசர் என்ன செஞ்சான்னா, இந்த இஸ்ரவேலை ஒண்ணு இல்லாம ஆக்கணும், உலகத்தின் வரைபடத்திலே திரும்பியும் இஸ்ரவேல் இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 13 நாடு, அந்த சீரியா, எகிப்து பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் உள்ள நபர்களை அழைச்சி, வாங்க நம்ம ஒன்று கூடி இஸ்ரவேல் நாட்டை அழிக்க. ஆண்டவர் அவங்க கூட இருக்காங்க. ஆனா பாருங்க, அவன் செய்தித்தாள சொன்னான், ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குவது போல நான் இஸ்ரவேல் ஜனங்களை நசுக்குவேன். வருகிற வார்த்தை செய்தியில நீங்க என்ன பார்ப்பீங்க? இத பார்ப்பீங்க.
இந்த வார்த்தை உலகம் எங்கும் நியூஸ் பேப்பர்ல, செய்தித்தாள்ல, டெலிவிஷன்ல எல்லா இடத்துலையும் டெலிகாஸ்ட் ஆச்சு, பப்ளிஷ் ஆச்சு. ஆனா அதே டைம்ல ஒரு தேவனுடைய மனிதர் சொன்னாரு, இந்த நாசர் என்ன செய்யறான், 13 நாடுகளை கூட்டிட்டு வந்து தேவ ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய நினைக்கிறான். ஆனா அவர் சொன்னார், இதே நாசர் ஒரு பொம்பளை அழுதுகிட்டு முக்காடு போட்டிட்டு போறது போல அவன் நடக்குமா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபதில் பதிவிட்டார். எல்லாரும் கேட்டாங்க, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆண்டவர் தேவ ஜனத்தை கைவிட்டுருவாரா, இந்த நாசருக்கு வெற்றி கொடுப்பாரா, இல்ல தேவ ஜனத்துக்கு தோல்வி கொடுப்பாரா? நாசருடைய முயற்சியை பாருன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ ஒரு கர்த்தருடைய மனிதர் சொன்ன ஒரு விஷயம், அவங்களோடு இருப்பது மாம்ச பயம் அல்ல, தேவனே அவர்களுக்கு பயமாக இருக்கிறார். நாசர் எத்தனை நாடுகளை கொண்டு போயிருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்கவே முடியாது. அவன் ஒரு பொம்பளையை போல நினைச்சு தலையில முக்காடிட்டு போடுறத நீங்க உலகம் வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு அவன் மூட்டை பூச்சி நசுக்குவது போல நசுக்குன்னு சொல்றாங்க. அதே போல செய்தித்தாள நீ என்ன பார்க்க முடியும், அவன் ஒரு பொம்பளைய போல முக்காடிட்டு அழுது போறது செய்தித்தாள பிரசுரமாகும் என்பதை சொன்னார். இதெல்லாம் பார்த்தோன்னு நாசர் சொன்னா எப்படி டெக்னிக்கலா அடிக்கும். அப்போ ஒரு முன்குறித்த நாள் என்ன நாள்னா இந்த யாம் கப்பூர். ஏன்னா யாம் கப்பூர் நாள்ல தான் மகா உபவாச நாள்ல தான் நினைச்சுவாங்க, சின்ன பிள்ளையில இருந்து மிலிட்டரியில இருக்கிறவங்க எல்லாருமே ஆலயத்துல வந்து நினைச்சாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க. நாசர் அந்த நாளை முன்குறிச்சான். எல்லா படைகளையும் கூடி வந்து இருந்து யுத்தத்துக்காக சரியான ஒரு உபவாசம் இருக்கிற அந்த நாள்ல கூடி வந்திருக்கு. தேவ ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதா, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதா, இல்ல சண்டைக்கு போவதா தெரியும். அவங்க ஆண்டவரிடத்துல எடுத்த தீர்மானம் வருஷந்தோறும் இதை செய்வோம். ஏன்னா நாங்கெல்லாம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டோம். ஆண்டவரே எங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுவோம், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், தொடர்ந்து ஆண்டவராக வாழ்வோம் என்று அவங்க அர்ப்பணித்திருந்தாங்க. அதனால ஆண்டவரை நீரே பார்த்துக்கணும், நாங்க எந்த யுத்தமும் செய்ய போதில்லை, நாங்க தேவ சமூகத்திலே காத்திருப்பதா என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். சரித்திரம் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்க 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 ஆலயத்திலிருந்து ஒரு தென்றல் காற்று புறப்பட்டுச்சான். ஆலயத்தில் என்ன புறப்பட்டுச்சு? ஒரு தென்றல் காற்று புறப்பட்டுச்சான். அது அப்படியே செல்ல 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 வெளியே வெளியே போக போக அது புயலாக மாறிச்சு, அது சூறாவளியாக மாறிச்சு. அந்த 13 நாட்டை சார்ந்தவர்கள் சுற்றி இருந்தாங்க பாருங்க, அந்த சுற்றி இருந்த எல்லா பக்கத்திலையும் அவங்க பீரங்கியோட நிக்கிறாங்க, பெரிய பெரிய யுத்த ஆயுதங்களோட நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த தென்றல் காற்று விஸ்வரூபமாய் மாறி புயல் காற்றாக சூறாவளியாக மாறி அவங்க படையெடுத்து அணிவகுத்திருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த நிறைய கேது மரங்கள் இருந்துச்சு. அந்த கேது மரங்கள்ல வெயில் வேகமா டம்முன்னு பெய்யுச்சு, காத்து சொலட்டு அடிக்க ஆரம்பிச்சு. இப்போ அந்த பெரிய பெரிய கேது மரங்கள், அந்த கேது மரங்கள் பக்கத்துல தான் அவங்க அணிவகுத்து நின்றாங்க. அந்த கேது மரங்கள்ல பெரிய பெரிய தேடி கடந்த மாதிரி பெரிய பெரிய தேடி, ஒரு கடந்த ஹெல்மெட்ல அடிச்சா ஹெல்மெட்டே உடஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு அது பெரிய பெரிய கடந்தையா இருந்துச்சு. இந்த விஸ்வரூபமா வந்து காற்று எரிஞ்சது, அந்த கடந்த மேல வேகமா வந்து மோதிச்சு. அந்த கடந்தைகளுக்கு பயங்கர கோபம். எங்க இருந்து அந்த காத்து வந்துச்சு பார்த்தா கீழே யார் நிக்கா? எதிரிகள் எல்லாம் நிக்கிறாங்க. எல்லா கடந்தைகள் வந்து வேகமா பீரங்கி அடிக்குது, சுத்தி ஹெல்மெட் போட்டு சண்டை படுத்துக்கிட்டு எல்லாம் போர் வீரர்களும் மேல அடிக்குது. கடைசியில் நடந்தது என்னன்னா, ஒருத்தர் கூட அந்த இடத்துல நிக்க முடியாதபடிக்கு நினைச்சாங்க எல்லாத்தையும் ஆயுதங்களை போட்டு பீரங்கி வண்டிகளை போட்டு உயிர் தப்பினா போதும் என்று சொல்லி நினைச்சாங்க. துண்ட காலம் துணியை கிடந்துச்சுங்க, ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் செய்தித்தாள்லாம் வந்துச்சு, நாசர் தலையில முக்காடு விட்டு ஒரு பெண்ணை போல அழுகிற செய்தி உலகமெல்லாம் பிரசித்தமாச்சு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில நிறைய நிந்தையான காரியங்கள் இருக்கலாம், அவமானமான காரியங்கள் இருக்கலாம், தலைமுடிவான காரியங்களா இருக்கலாம், சிறுமையாக இருக்கலாம். நீ கதை சொல்லுகிறார், நீங்கள் அழுது கொண்டு இருப்பது தேவனுடைய விருப்பம். இந்த வீடு ஜெப வீடு. உங்களை தேவ பிள்ளைகளாக உங்களை இணைஞ்சவர் ஆண்டவர் என்ன செய்வாரு? மகிழப்படுவார். இந்த ஆளை எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? ஆண்டவரிடத்துல நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய அவமானங்களை, நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எதுவான காரியங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்துல தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். குழந்தை வாக்கியம் இல்லையா? வாழ்க்கையில சில காரியங்கள் கைகுடி வராமல் இருக்குதா? உங்களுக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்குதா? இல்ல எந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில சுதந்திரத்துக்கு விரோதமாய் பிரச்சனை இருந்தால் ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக
அடுத்த 87வது வருஷத்துக்கு நீ ஆலயத்தை வரும்போது நினைச்சுவாரு, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். அவர் நேற்றும் இன்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அன்னாருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், எசேக்கியா ராஜா ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு ஜெபத்துக்கு வச்சுவாரு, பதில் கொடுப்பார். கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? நீ விசுவாசிக்கிறீங்களா? இது அற்புதத்தை இருக்குதுங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாரு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த எந்த மனுஷன் அவர் புறமே சொல்ல மாட்டார். நீங்க அப்பா பிதாவை சொல்லிட்டீங்கன்னா தாவீது குமாரன் சொல்லிட்டாங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது என்னுடைய ப்ரொபோசல் சொல்லி கொடுப்பேன். ஆண்டவர் வந்து தாவீது குமாரனே சொல்லி கூப்பிடுங்கப்பா. அப்படி மனசை என்ன சொல்லிக்குவா, உரியும். அவர் நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பான். நீங்க ஆண்டவரை பார்த்து சோப்படுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், நீ தாவீது குமாரன் அல்லவா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொடு. அப்ப நிச்சயமா வார்த்தையில் அற்புதத்தை செய்யும். தலைவர் தான் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இருக்கிற ஜெப வீட்டிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக இதே ஆலயத்தில் ஒரு பணிந்து தொழுது கொண்டு எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஆலயத்தின் மூலமா எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் நிந்தையோடு இருப்பது, நாங்கள் அவமானத்தோடு இருப்பது, நாங்கள் சிறுமையோடு இருப்பது நம்முடைய சித்தம் அல்லவே. கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கையில சஞ்சலமாய் மனக்கசப்பாய் நாங்கள் அழியோடு இருக்கிற எல்லா தலைவிரிவான காரியங்களையும் உங்களுடைய காரியங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்கள் பகுதியிலே நியாய விசாரிப்பீரார். எங்களுக்காக நீங்க ஒரு யுத்தம் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வலுவிடத்திலிருந்து ஒரு தென்றல் காற்று புறப்படுவதாக, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் முடிவில் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய நீ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதுவே உங்களுடைய பிள்ளைகள் துக்கமுகமாயாதபடி இந்த பண்டிகை சந்தோஷமாய் ஆசிரிக்க நீ உதவி செய்கிறார். வருகிற 87வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நம்முடைய ஆலய நடுவில் நம்முடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சிகளாய் எழுப்பி நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்கு நீ உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ தாவீது குமாரனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மனமிறங்குவீராக இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். இலங்கை பகவதி.